ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். தேர்டு ரைட்டான ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், இதில் 2 ஆர்டிக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 23 பற்றி பார்ப்போம். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸை கடத்துறத ப்ராஹிபிட் பண்ணாங்க. ஃபோர்ஸ்டு லேபர், வற்புறுத்தி வேலை வாங்குறத ப்ராஹிபிட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஹிபிட்ஸ் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மென், உமன், சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் குட்ஸ் மாதிரி வாங்குறதும் விற்கிறதும் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராஸ்டியூஷனை ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க. தேவதாசி சிஸ்டம், ஸ்லாவரி சிஸ்டம் எல்லாத்தையும் ஒழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்தையும் பனிஷ் பண்ணுறதுக்காக இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஒன் ப்ராஹிபிட்ஸ் பெக்கர். பெக்கர்னு யாரை சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஊதியமும் வாங்காமல் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கவங்களாம் பெக்கர்னு சொல்கிறாங்க. பாண்டட் லேபர் ப்ராஹிபிஷனும் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி தப்பு பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுறதுக்காக பாண்டட் லேபர் சிஸ்டம் ஆக்ட் 1976, மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஏதாவது ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷனில் பப்ளிக் பர்பஸ்க்காக கம்பல்சரி சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மிலிட்ரி சர்வீஸ் மாதிரி. இதில் மக்களை தேர்ந்தெடுக்கும் போது எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், கிளாஸ் பேஸ் பண்ணி. ஆர்டிகல் 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸில் குழந்தைங்களை வேலை வாங்கக்கூடாது. அதுக்காக இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்திருப்பாங்க. 14 இயர்ஸுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை ஃபேக்ட்ரிஸ், மைன், ஹசாரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹார்ம்லெஸ் ஒர்க்கை ப்ராஹிபிட் பண்ணலை. சைல்டு லேபர் ஆக்ட் 1986 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். 1996 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மாதிரி வேலை வாங்குறவங்களுக்கு 20,000 ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005. இந்த ஆக்ட் மூலமாக கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சைல்ட் ரைட்ஸ் ஆக்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக குற்றம் செஞ்சவங்களுக்கு வேகமாக தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆக்ட் மூலமாக. 2006, கவர்மெண்ட் பேண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அஸ் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸை. கவர்மெண்ட் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸாக சில்ட்ரன்ஸை வச்சுக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருப்பாங்க 2006. ஆர்டிகல் 24 கீழே என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் வரும்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 1938, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951, அப்ரசன்டீஸ் ஆக்ட் 1961, பீடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. சைல்டு லேபர் அமெண்ட்மெண்ட் 2016. சைல்டு லேபர் ஆக்ட் 1986 அமெண்ட் பண்ணி சைல்டு லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்டை ரீநேம் பண்ணி பிரின்சிபல் ஆக்ட் அஸ் த சைல்டு அண்ட் அடலசன்ஸ் லேபர் ஆக்ட் 1986 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் 2 விஷயத்தை ப்ராஹிபிட் பண்ணுது. 14 இயர்ஸுக்கு கீழே இருக்க சில்ட்ரன்ஸை எந்த ஒரு வேலையிலையும் வச்சுக்கூடாதுன்னும், 14 to 18 இயர்ஸுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களை ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி பண்ணுறவங்களுக்கு 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் ஜெயில் தண்டனை, ஃபைன் 20,000 50,000 வரைக்கும் போட்டுருவாங்க. ரிப்பீட்டடாக அஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 1 to 13 years வரைக்கும் ஜெயில் தண்டனை அதிகப்படுத்திடுவாங்க. ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஆர்டிகல் 25 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரிலீஜனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொபகேட்னா அதை பரப்புறது. இந்த ஆர்டிக்கலில் 4 இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஃப்ரீடம் ஆஃப் கான்சென்ஸ். நம்ம மனசாட்சிக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வழிபட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டு, ரைட் டு ப்ராசஸ். நம்மளோட ரிலீஜியஸ் பிலீஃபை நம்ம ஃப்ரீயாக டெக்ளேர் பண்ணிக்கலாம். தேர்டு, ரைட் டு ப்ராக்டிஸ். நம்ம தெய்வ வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து, ரைட் டு ப்ரொபகேட். ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம், அதை பரப்பவும் செய்யலாம். ஆனால் இன்னொருத்தவங்கள இந்த ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு வற்புறுத்தக்கூடாது. ஆர்டிகல் 25 ஸ்டேட்ஸுக்கு சில ரைட்ஸ் இருக்குது. சோசியல் வெல்ஃபேருக்காக எக்கனாமிக், ஃபினான்சியல், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 25 2 எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு, கிர்பன்ஸை கேரி பண்ணிக்கலாம், வியர் பண்ணிக்கலாம். கிர்பன்ஸ்னால் நைஃப். ஃபார் சீக்ஸ் ரிலீஜன் மட்டும். ஹிந்து ரிலீஜியனில் சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திசம்லாம் வரதா சொல்லியிருப்பாங்க.
செகண்டு ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை. ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. இதில் ரிலீஜியஸ் டினாமினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது மத பிரிவுக்கு ஃபாலோயிங் ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓன் பண்ணிக்கலாம், மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கணும், ஒரு சிஸ்டத்தை அவங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு காமன் ஆர்கனைசேஷன் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங் நேம் இருக்கணும், டிஃப்ரெண்ட் நேம். எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணா மிஷன், ஆனந்த மார்க்கா மாதிரி. தேர்ட் ஆர்டிகல் 27 ஒரு ரிலீஜியனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டேக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்த்து ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை 4 டைப்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுற இன்ஸ்டியூஷன், அங்கே ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க. ட்ரஸ்ட் மூலிமா அந்த இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஸ்டேட் வந்து அதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, அங்கே பெர்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டு ரெகனைஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன், எய்டு கொடுக்குற இன்ஸ்டியூஷனுக்கு பெர்மிட்டட் ஆன் வாலண்டரி பேசிஸ், அதாவது விருப்பம் உள்ளவங்க போய் அதில் கலந்துக்கலாம். ஃபிஃப்த் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோட நலனை ஆர்டிகல் 29 படி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த ஒரு சிட்டிசனும் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கலாம், அதை கன்சர்வும் பண்ணிக்கலாம். ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா ஆர்டிகல் 29 சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அட்மிஷன் டினே ஆகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 நாங்கள் லாங்குவேஜை கன்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்டு ஆர்டிகல் 30 மைனாரிட்டிஸ்க்கான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் தான். இந்த மைனாரிட்டின்ற டேர்ம் வந்து கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணலை. ரைட் டு ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்னென்ன ரைட்ஸ்னு பார்ப்போம். எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்டேட் வந்து அந்த இன்ஸ்டியூஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான காம்பன்சேஷன் கொடுக்கணும், எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமலும். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரெகனைஸ் பண்ணி எய்டு கொடுக்குறது, அங்கீகரித்து உதவி பண்ணுறது. செகண்டு ரெகனைசேஷன் மட்டும் பண்ணுவாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. தேர்டு ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. செக்ரட்டரி ஆஃப் மாலங்கரா சிரியன் கேத்தோலிக் காலேஜ் கேஸ் 2007 நடந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து மைனாரிட்டிக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு ஜென்ரல் பிரின்சிபலை சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஈக்குவாலிட்டியை என்சர் பண்ணுறதுக்காக தான், அட்வான்டேஜஸ் பொசிஷனை தரதுக்காக கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணுறது நாட் அப்சல்யூட். ஏன் அப்படின்னா ஸ்டேட் நினச்சா அந்த இன்ஸ்டியூஷனை அவங்க வாங்கிக்க முடியும். ஃபோர்த்து அன்எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அவங்களே டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஸ்டேட்டோட எய்டு உதவி அதிகமாச்சுன்னா இன்ஸ்டியூஷனோட நேச்சர் ஆல்டர் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு டினே ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு நம்ம நீதி கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 32 வயலேட் ஆனால் கான்ஸ்டியூஷனே மீனிங்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வாங்குறதும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸான்னு சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆர்டிகல் 32 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னும் சோல் அண்டு ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருப்பார். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதனால் இதை அமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 32 4 ப்ராவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கேரண்டி கொடுக்கணும். செகண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும், ரிட்ஸ்னால் கமெண்டு. தேர்டு பார்லிமெண்ட் நினச்சா எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவரை கொடுக்கலாம். ஃபோர்த்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது சுப்ரீம் கோர்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும்னு நம்ம போகக்கூடாது. ரிட்ஸோட டைப்ஸு ஸ்கோப்பும் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32 படியும், ஹைகோர்ட் அண்டர் ஆர்டிகல் 226 படியும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம். நம்ம பிரிட்டிஷ்டர் தான் இதை வாங்கியிருப்போம். அங்கே ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸுன்னும் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. 1950க்கு முன்னாடி கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவரை கொடுத்துருப்பாங்க. ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் ரிட்ஸை இஷ்யூ பண்ணணும். ஹைகோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் ரெண்டுக்கும் இஷ்யூ பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக இஷ்யூ பண்ணலாம். ஹைகோர்ட் வந்து வித்தின் த டெரிட்டரிக்குள்ளே தான் இஷ்யூ பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, ஹைகோர்ட் ரெஃப்யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் பார்ப்போம். மொத்தம் 5 கைண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஹேபியஸ் கார்பஸ், பல்க் ஒர்க் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதருடைய பாதுகாப்பு சுவர்னு சொல்கிறாங்க. ஹேபியஸ் கார்பஸ்ன்றது ஒரு லத்தீன் டேர்ம். மீனிங் என்னென்னா டு ஹேவ் த பாடி ஆஃப். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். ஏன் அப்படின்னா அந்த பர்சன்ஸுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஹேபியஸ் கார்பஸ் எப்போல்லாம் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னா டிடென்ஷன் வந்து லாஃபுல்லாக இருந்தால், காவலில் வச்சுருக்கிறது சட்டப்பூர்வமாக இருந்தால், ப்ரெசிடிங் ஆஃப் கோர்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தா, டிடென்ஷன் பை காம்படிட்டன்ட் கோர்ட்டும் காவலில் வச்சுருந்தா, டிடென்ஷன் வந்து கோர்ட்டுக்கு வெளியே இருந்தா. ஹேபியஸ் கார்பஸ் தான் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பாடிஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்கும். செகண்டு மேண்டமாஸ்னால் வி கமாண்ட்னு அர்த்தம், ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது. கோர்ட் வந்து ஒரு பர்சனுக்கு இந்த டியூட்டியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. இதை பப்ளிக் பாடி, கார்ப்பரேஷன், இன்ஃபீரியர் கோர்ட், ட்ரிபுனல், கவர்மெண்ட்டுக்கெலாம் இஷ்யூ பண்ணலாம். ப்ரைவேட் பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, அகெயின்ஸ்ட் பிரசிடென்ட் ஆர் கவர்னர், அகெயின்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கெலாம் இஷ்யூ பண்ண முடியாது. தேர்டு ப்ராஹிபிஷன், மீனிங் வந்து டு ஃபார்பிட், அதாவது தடை செய்கிறது. ஹைகோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. மேண்டமாஸுக்கும் ப்ராஹிபிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேண்டமாஸ் வந்து இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, ப்ராஹிபிஷன் வந்து இந்த செயலை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதை ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், ப்ரைவேட் பாடிஸ்க்கெலாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஃபோர்த்து செட்யூரரி, மீன்ஸ் டு பி செர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. ஹைகோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அவங்க மறு ஆய்வு பண்ணுறதுக்கு. இதை ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் இஷ்யூ பண்ணலாம். லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ப்ரைவேட் பாடிஸ்க்கு இஷ்யூ பண்ண முடியாது. ஃபிஃப்த்து கியூ வாரண்டோ, ஒரு பர்சன் ஒரு ஜாபில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறது. இந்த கியூ வாரண்டோ யூசர் பேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது. யூசர் பேஷன்னா தகாத வழியில் கைப்பற்றதை ப்ரிவென்ட் பண்ணுறது. கெனாட் பி இஷ்யூட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸ், ப்ரைவேட் ஆஃபீஸ்க்கெலாம் இஷ்யூ பண்ண முடியாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 33 படி மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அனலகஸ் ஃபோர்ஸஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்ட் நினச்சா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா அவங்களோட டியூட்டிஸை அவங்க கரெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக. பார்லிமெண்ட் மட்டும்தான் ஆர்டிகல் 33 படி லாவை மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் மேக் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் இது வரைக்கும் ஆர்மி ஆக்ட் 1950, நேவி ஆக்ட் 1950, ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950, போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் 1966, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஷியல் லாவுக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். மார்ஷியல் லா அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன், லெஜிஸ்லேட்டிவ் பவர்லாம் அஃபெக்ட் ஆகும். பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸோட பதவி காலத்தை அதிகப்படுத்தும். மார்ஷியல் லா கவர்மெண்ட் ஆர்டினரி லாவை சஸ்பெண்ட் பண்ணிடும். நேஷனல் எமர்ஜென்சி கவர்மெண்ட் ஆர்டினரி லாவை கண்டினியூ பண்ணும். ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மிலிட்ரி ரூல் போடுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சியை 3 ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் போட முடியும். வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ஸ், ஆர்ம்டு ரெபல்லியன். அப்போது மார்ஷியல் லா கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் இம்போஸ் பண்ண முடியும். நேஷனல் எமர்ஜென்சியை ஹோல் கண்ட்ரிக்கும் இம்போஸ் பண்ணுவாங்க. மார்ஷியல் லா இம்ப்ளிசிட், அதாவது கான்ஸ்டியூஷனில் அதை பற்றி டீட்டெயில்டு ப்ராவிஷன்ஸ் கொடுக்கல. நேஷனல் எமர்ஜென்சி எக்ஸ்பிளிசிட், இதை பற்றி டீட்டெயில்டு ப்ராவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ஷியல் லா அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 34 படி கண்ட்ரியில் எந்த ஏரியாவில் மிலிட்ரி ரூல் கொண்டு வராங்களோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இதை நம்ம பிரிட்டிஷர் தான் வாங்கியிருப்போம். மிலிட்ரி ரூல் அப்போது மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுவாங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி. எஃபெக்டிங் செட்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 35 படி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் லாஸை மேக் பண்ணுறதுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எஃபெக்ட் கொடுக்குற பவரும் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு கிடையாது. ஆர்டிகல் 35ல் 3 ப்ராவிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்து லாஸை மேக் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 16, 32, 33, 34 படி. ஆர்டிகல் 16 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சர்டன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெசிடென்சியும் கண்டிஷனாக வச்சுக்கிறது. ஆர்டிகல் 32 மற்ற கோர்ட்ஸுக்கும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான பவரை கொடுக்கறது. ஆர்டிகல் 33 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஆர்டிகல் 34 மிலிட்ரி ரூல் அப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கான இழப்பீடை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்டு பனிஷ்மெண்ட் தரதுக்கான லாவையும் பார்லிமெண்ட் நினச்சா மேக் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 23 படி கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ என்ன லாஸ்லாம் நடைமுறையில் இருந்ததோ அதெல்லாம் எப்போவுமே இருக்கணும், எக்ஸப்ட் பார்லிமெண்ட்டை ரிப்பீல் பண்ணி அமெண்ட் பண்ணதை தவிர. present position of right to property. 44th Amendment Act of 1976 படி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 300A பார்ட் 12ல் லீகல் ரைட்டாக இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் வந்து ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணிக்கலாம், ஆனால் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக இருக்கணும், அவங்க காம்பன்சேஷன் கொடுத்துடணும். 4 இம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க.
ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்டடாக இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாக மட்டும்தான், லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்டடாக இருக்காது. ஒருவேளை ரைட் டு ப்ராப்பர்ட்டி நமக்கு வயலேட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. ஆர்டிகல் 32 படி ஹை கோர்ட்டுக்கு போகலாம். ஆர்டிகல் 226 படி ரைட் டு காம்பன்சேஷனுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல. எக்ஸப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 31A 5 கேட்டகரிஸ் ஆஃப் அக்வசிஷனுக்கு கவர்மெண்ட்டு காம்பன்சேஷன் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அக்வசிஷன் ஆஃப் எஸ்டேட் பை ஸ்டேட், டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பை ஸ்டேட், அமால்கமேஷன் ஆஃப் கார்பரேஷன்ஸ், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ், மாடிஃபிகேஷன் ஆஃப் மைனிங் லீசஸ். செகண்டு ஆர்டிகல் 31B 9 ஷெடியூலில் இருக்க ஆக்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐஆர் கொஹிலோ கேஸ் 2007 நடந்திருக்கும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9th ஷெடியூலில் இருக்க ஆக்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் April 24, 1973க்கு அடுத்து கொண்டு வந்த லாஸ் எல்லாத்தையும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. 1951 9th ஷெடியூலில் 13 ஆக்ட்ஸ் இருந்தது. 2020 248 ஆக்ட்ஸ் இருக்குது. தேர்ட் ஆர்டிகல் 31C டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணி கொண்டு வந்த லாஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிமிடேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் இல்லை, கிளாரிட்டி இல்லை, பெர்மனன்சி இல்லை, எமர்ஜென்சி எப்போ சஸ்பெண்ட் ஆயிடுது, எக்ஸ்பென்சிவ் ரெமெடி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா போய் கேட்குறதுக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிறதுக்கே காசு பத்தலை. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு தர்றது. நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி ஒரு சீரான கொள்கை இல்லைன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தோட பெட்ராக்காக இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மேனோட பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பல்க் ஒர்க் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஒரு தனி மனிதருடைய பாதுகாப்பு சுவராக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரூல் ஆஃப் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மைனாரிட்டிஸ் அண்ட் வீக்கர் செக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டோட செகுலரிசமை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டோட அதிகாரத்தை அப்சல்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. சோசியல் ஈக்குவாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியும் என்ஷூர் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சிக்னிஃபிகன்ஸாக இதெல்லாம் சொல்கிறாங்க. ரைட்ஸ் அவுட் சைடு பார்ட் 3க்கு வெளியே இருக்க ரைட்ஸில் என்னென்னு பார்ப்போம். இந்த ரைட்ஸை கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னும் லீகல் ரைட்ஸ்னும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சட்டம் சொல்லியிருக்கிறத தவிர நம்ம எதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை ஆர்டிகல் 265 இன் பார்ட் 12 சொல்லியிருப்பாங்க. செகண்டு சட்டம் சொல்லியிருக்கிறத தவிர நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதை ஆர்டிகல் 300A இன் பார்ட் 12 சொல்லியிருப்பாங்க. தேர்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக ட்ரேட் காமர்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஆர்டிகல் 301 இன் பார்ட் 12 சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து லோக்சபா அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடலாம். இதை ஆர்டிகல் 326 இன் பார்ட் 15 சொல்லியிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.